வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த முக்கியமான அப்டேட் இதோ வந்துடுச்சு. ஆமாங்க, தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான பெண்களோட மைண்ட்ல ஓடிட்டு இருந்த அந்த ஒரே கேள்விக்கு இன்னைக்கு காலையில விடை கிடைச்சிருக்கு. இந்த அரசியல் மாற்றங்களுக்கு நடுவுல மகளிர் உரிமை தொகை வந்ததா? வாங்க இத பத்தின முழு பின்னணியையும் தரவுகளோட இந்த அலசல வேகமா பார்த்துடலாம். சரி, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கடந்த சில வாரங்களாவே நம்ம எல்லார் மனசுலயும் இருந்த அந்த பெரிய கேள்வி இதுதான். இன்னைக்கு உரிமை தொகை வருமா வராதா? புதுசா அரசாங்கம் மாறியிருக்கே, திட்டங்கள்ல ஏதாவது மாற்றம் வருமான்னு ஒரு பெரிய பரபரப்பு போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஆனா இன்னைக்கு காலையில பயனாளிகளோட மொபைலுக்கு வந்த அந்த ஒரு பேங்க் மெசேஜ் எல்லா சந்தேகத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுச்சு. எந்த ஒரு மாற்றமும் இல்லாம எக்ஸாக்ட்டா அதே 1000 ரூபாய் இன்னைக்கு காலையில பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாதுங்க. பல குடும்பங்களோட மாதாந்திர பட்ஜெட்டுக்கு இது எவ்வளவு முக்கியம்னு நமக்கு நல்லாவே தெரியும். பெண்களோட உடனடி பொருளாதார தேவைக்கும் அத்தியாவசிய செலவுகளுக்கும் இந்த 1000 ரூபாய் எந்த தடங்களும் இல்லாம இன்னைக்கு அவங்க கைக்கு போய் சேர்ந்திருக்கு. இந்த திட்டத்தோட பிரம்மாண்டத்தை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு ஊர்ல சில 1000 பேருக்கு நடக்கிற விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட 1.35 கோடி பெண்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை லட்சம் குடும்பங்களோட தினசரி வாழ்வாதாரத்தோட சம்பந்தப்பட்ட மாபெரும் திட்டம் இது. இது அரசியல் கட்சிகளை தாண்டி பல லட்சக்கணக்கான பெண்களோட பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யற ஒரு உயிர்நாடி அப்படின்னே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், கடந்த சில மாசமா ஏன் இந்த பணம் வரல அப்படின்னு. அந்த கணக்கீட்டை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். முந்தைய திமுக ஆட்சியில எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு பெரிய தொகையா 5000 ரூபாய் கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? அது எப்படி கணக்கு பண்ணாங்க தெரியுமா? அடுத்து வர்ற 3 மாசத்துக்கான அட்வான்ஸா 3000 ரூபாவும், அது கூடவே கோடைக்கால சிறப்பு நிதியா ஒரு 2000 ரூபாவும், ரெண்டையும் சேர்த்து மொத்தமா 5000 ரூபாய் இந்த 1.35 கோடி பெண்களோட அக்கவுண்ட்ல முன்கூட்டியே செலுத்தப்பட்டுச்சு. அதனாலதான் கடந்த 3 மாசமா இந்த ரெகுலர் பேமெண்ட்ல ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. இது மிக தெளிவா விளக்குவது என்னவென்றால், ஒரு பக்கம் முந்தைய அரசு கொடுத்துட்டு இருந்த மாதாந்திர தொகையான 1000 ரூபாய், இன்னொரு பக்கம் புதுசா வந்திருக்க தவேக அரசோட தேர்தல் வாக்குறுதியான 2500 ரூபாய். இந்த 2 நம்பர்ஸ்க்கு நடுவுல தான் சமீபத்துல மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. முந்தைய அரசோட திட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்ல உடனடியா 2500 ரூபாயா உயர்த்தி கொடுப்பாங்களா? இந்த எதிர்பார்ப்பு தான் இத்தனை விவாதங்களுக்கும் ஆணிவேரா இருந்துச்சு. இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, புது அரசாங்கம் அவங்களோட தேர்தல் அறிக்கையில 2500 ரூபாய் தரப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, ஒரு புது தொகையை நடைமுறைப்படுத்தணும்னா நிர்வாக ரீதியா நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? இதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்கும். இதனால அந்த புது ஸ்கீம் ரெடி ஆகுற வரைக்கும் நடுவுல இந்த திட்டத்தையே முழுசா நிறுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இயல்பான பயம் மக்கள் மத்தியில பரவலா இருந்துச்சு. அடுத்ததா இந்த விஷயம் எப்படி படிப்படியா வளர்ந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த உரிமை தொகையோட முழு பயணத்தையும் கவனிச்சோன்னா நமக்கு இன்னும் கிளியரா புரியும். முதல்ல திமுக ஆட்சியில 1000 ரூபான்னு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி 5000 ரூபாய் மொத்தமா வந்துச்சு. அதுக்கப்புறம் புதிய அரசோட 2500 ரூபாய் வாக்குறுதி. கடைசியா இன்னைக்கு எந்த சிக்கலும் இல்லாம அந்த 1000 ரூபாய் தொடர்ச்சியா வழங்கப்பட்டிருக்கு. ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு நடுவுலயும் ஒரு முக்கியமான திட்டம் எப்படி எந்த தடங்களும் இல்லாம சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறது இது ரொம்ப அழகா காட்டுது. இதுல நாம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அதுதான் அரசியல் தலைவர்களோட அப்ரோச். ஆட்சி மாற்றம் நடந்திருந்தாலும் சரி, முந்தைய முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் இந்த திட்டத்தை எந்த காரணத்துக்காக நிறுத்தக்கூடாது, இந்த மாசத்துக்கான உரிமை தொகையை உடனே கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. பெண்களோட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறதால இதுல கட்சி பேதங்களை தாண்டி ஒருமித்த குரல் ஒலிச்சதை நம்ம கண்டிப்பா பார்க்க முடிஞ்சது. ஆஹா, இங்க இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், புதிய அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடுதான். கடந்த காலங்கள்ல கொண்டுவரப்பட்ட நல்ல திட்டங்கள் எதையுமே நாங்க ரத்து செய்ய மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த ஒரே ஒரு பாலிசி முடிவுதான் அந்த 2500 ரூபாய்க்கான வேலைகள் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாம முந்தைய திட்டப்படியே 1000 ரூபாய இன்னைக்கு பயனாளிகளுக்கு உடனே வழங்க பெரிய காரணமா அமைஞ்சிருக்கு. இப்போதைக்கு இந்த 1.35 கோடி பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது பல லட்சக்கணக்கான வீடுகள்ல ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இதுக்கப்புறம் நம்ம எல்லார் மைண்ட்லயும் வர்ற அந்த $1 மில்லியன் கேள்வி இதுதான். வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த 2500 ரூபாய் திட்டம் எப்போ எப்படி சீரமைக்கப்பட்டு நடைமுறைக்கு வரப்போகுது, அதற்கான ரூல்ஸ் எப்படி இருக்க போகுது, அந்த புதிய கட்டத்தை நோக்கி இந்த திட்டம் எப்படி நகர போகுதுங்கிறத நாம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு. வெயிட் பண்ணி பாப்போம்.